அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து முக்கியமான ஒரு 57 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, வாரன் ஹேஸ்டிங் வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்ட ஆண்டு. வாரன் ஹேஸ்டிங் வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1772. அடுத்த வினா, பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சர் எலிஜா இம்பே. அடுத்த வினா, ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் எது? ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கல்கத்தா. அடுத்த வினா, ஹைதர் அலியின் மகன் யார்? ஹைதர் அலியின் மகன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திப்பு சுல்தான். அடுத்த வினா, கிபி 1770ஆம் ஆண்டு இந்தியாவில் கடுமையான பஞ்சம் தாக்கிய பகுதி எது? கிபி 1770ஆம் ஆண்டு இந்தியாவில் கடுமையான பஞ்சம் தாக்கிய பகுதி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வங்காளம். அடுத்த வினா, கிபி 1784ஆம் ஆண்டு பீட் இந்திய சட்டம் கொண்டு வந்த ஆங்கில பிரதமர் யார்? கிபி 1784ஆம் ஆண்டு பீட் இந்திய சட்டம் கொண்டு வந்த ஆங்கில பிரதமர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இளைய பீட். அடுத்த வினா, வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தவர் யார்? வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ராபர்ட் கிளைவ். அடுத்த வினா, வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வாரன் ஹேஸ்டிங். அடுத்த வினா, இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மங்களூர் உடன்படிக்கை. அடுத்த வினா, அயோத்தியின் நவாப் பெயர் என்ன? அயோத்தியின் நவாப் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சிராஜ் உத் தௌலா. ஒழுங்குமுறை சட்டம் ஆங்கிலேய பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஒழுங்குமுறை சட்டம் ஆங்கிலேய பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1773. அடுத்த வினா, ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைகளை போக்கி சட்டம் எது? ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைகளை போக்கி சட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பீட் இந்திய சட்டம். அடுத்த வினா, ஆங்கிலேய அரசின் கருவூலத்தை முர்ஷிதாபாத்திலிருந்து கல்கத்தாவிற்கு மாற்றியவர் யார்? ஆங்கிலேய அரசின் கருவூலத்தை முர்ஷிதாபாத்திலிருந்து கல்கத்தாவிற்கு மாற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வாரன் ஹேஸ்டிங். அடுத்த வினா, கல்கத்தாவில் சதா திவானி அதாலத் சிவில், அடுத்தது சதார் நிசாமி அதாலத் கிரிமினல் என்ற இரு நீதிமன்றங்களை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வாரன் ஹேஸ்டிங். அடுத்த வினா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிவில் மற்றும் கிரிமினல் நீதிமன்றங்களை ஏற்படுத்தியவர் யார்? ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிவில் மற்றும் கிரிமினல் நீதிமன்றங்களை ஏற்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வாரன் ஹேஸ்டிங். அடுத்த வினா, இந்து முஸ்லிம் சட்டத்தொகுப்பை உருவாக்கியவர் யார்? இந்து முஸ்லிம் சட்டத்தொகுப்பை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வாரன் ஹேஸ்டிங். அடுத்த வினா, இந்திய வாணிகத்தை ஊக்குவிக்க சுங்கவரியில் 2.5% தள்ளுபடி செய்தவர் யார்? இந்திய வாணிகத்தை ஊக்குவிக்க சுங்கவரியில் 2.5% தள்ளுபடி செய்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வாரன் ஹேஸ்டிங். அடுத்த வினா, 5 நகரங்களில் சுங்கச்சாவடிகளை நிறுவியவர் யார்? 5 நகரங்களில் சுங்கச்சாவடிகளை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வாரன் ஹேஸ்டிங். அடுத்த வினா, கல்கத்தாவில் வருவாய்த்துறை கழகம் நிறுவியவர் யார்? கல்கத்தாவில் வருவாய்த்துறை கழகம் நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வாரன் ஹேஸ்டிங். அடுத்த வினா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஆங்கிலேய கலெக்டர் நியமனம் செய்தவர் யார்? ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஆங்கிலேய கலெக்டர் நியமனம் செய்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வாரன் ஹேஸ்டிங். அடுத்த வினா, இஸ்லாமிய கல்வி வளர்ச்சிக்காக கிபி 1781 கல்கத்தாவில் மதராசா கல்வி நிலையத்தை துவங்கியவர் யார்? இஸ்லாமிய கல்வி வளர்ச்சிக்காக கிபி 1781 கல்கத்தாவில் மதராசா கல்வி நிலையத்தை துவக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வாரன் ஹேஸ்டிங். அடுத்த வினா, ரோகில்லர்கள் என்பவர் எந்த நாட்டினர்? ரோகில்லர்கள் என்பவர் எந்த நாட்டினர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆப்கானியர். அடுத்த வினா, ஹைதர் அலியை
போர்ட்டனோவா என்ற இடத்தில் தோற்கடித்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. ஹைதர் அலியை போர்ட்டனோவா என்ற இடத்தில் தோற்கடித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சர் அயர்கூட். 24வது வினா. மராத்தியர்கள் மைசூர் மீது படையெடுத்த ஆண்டு எது? மராத்தியர்கள் மைசூர் மீது படையெடுத்த ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கிபி 1771. 25வது வினா. சால்பை உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு எது? சால்பை உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கிபி 1782. அடுத்த வினா. ஹைதர் அலி எக்காரணத்தினால் இறந்தார்? ஹைதர் அலி எக்காரணத்தினால் இறந்தார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, புற்றுநோயால். அடுத்த வினா. மராத்தியர்கள் மைசூர் மீது படையெடுத்த ஆண்டு? மராத்தியர்கள் மைசூர் மீது படையெடுத்த ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கிபி 1771. அடுத்த வினா. மதராஸ் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு? ஒரு முக்கியமான வினா. மதராஸ் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கிபி 1769. 29வது வினா. முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பிறகு பேஷ்வாவாக பொறுப்பேற்றவர் யார்? முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பிறகு பேஷ்வாவாக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மாதவராவ். அடுத்த வினா. கிபி 1781 ஆங்கிலேய படத்தளபதி சர் அயர்கூட் ஹைதர் அலியை தோற்கடித்த இடம் எது? கிபி 1781 ஆங்கிலேய படத்தளபதி சர் அயர்கூட் ஹைதர் அலியை தோற்கடித்த இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, போர்ட்டனோவா. அடுத்த வினா. வேரன் ஹேஸ்டிங்கால் ஏற்படுத்தப்பட்ட சுங்கச்சாவடிகள் அமைந்த இடங்கள் எவை? வேரன் ஹேஸ்டிங்கால் ஏற்படுத்தப்பட்ட சுங்கச்சாவடிகள் அமைந்த இடங்கள் எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கல்கத்தா, டாக்கா, ஹூக்ளி, பாட்னா, முர்ஷிதாபாத். அடுத்த வினா. கிபி 1786 ஆண்டு வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? கிபி 1786 ஆண்டு வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, காரன்வாலிஸ் பிரபு. அடுத்த வினா. இந்திய பொது குடிமையியல் பணியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இந்திய பொது குடிமையியல் பணியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, காரன்வாலிஸ். அடுத்த வினா. நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு? நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு? இதற்கான சரியான விடை என்னன்னா கிபி 1799. இது 9ன்னு மாற்றிங்க. ஓகேவா. நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் கிபி 1799. அடுத்த வினா. நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, காரன்வாலிஸ். அடுத்த வினா. துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, வெல்லஸ்லி பிரபு. அடுத்த வினா. தலையிடா கொள்கையை கொண்டு வந்தவர் யார்? தலையிடா கொள்கையை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சர் ஜான் ஜோர். அடுத்த வினா. மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது? இது ஒரு முக்கியமான வினா. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. அடுத்த வினா. நிலையான நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? நிலையான நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கிபி 1793. அடுத்த வினா. நிலையான காவலர் துறையை உருவாக்கியவர் யார்? நிலையான காவலர் துறையை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, காரன்வாலிஸ். 41வது வினா. காரன்வாலிஸ் சட்டத்தொகுப்பை தொகுத்தவர் யார்? காரன்வாலிஸ் சட்டத்தொகுப்பை தொகுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை சர் ஜார் பார்லோ. காரன்வாலிஸ் சட்டத்தொகுப்பை தொகுத்தவர் சர் ஜார் பார்லோ. 42வது வினா. நிலையான நிலவரி திட்டத்தினால் அதிக பாதிப்புக்கு உள்ளானவர்கள் யார்? நிலையான நிலவரி திட்டத்தினால் அதிக பாதிப்புக்கு உள்ளானவர்கள் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, விவசாயிகள். அடுத்த வினா. துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட இந்திய மன்னர் யார்? துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மன்னர் யார்? இதற்கான சரியான விடை ஹைதராபாத் நிசாம். அடுத்த வினா. மைசூரின் புலி என்று அழைக்கப்பட்டவர் யார்? மைசூரின் புலி என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, திப்பு சுல்தான். அடுத்த வினா. திப்பு சுல்தான் தன் தூதுவர்களை உதவி பெறுவதற்காக அனுப்பிய நாடு எது? திப்பு சுல்தான் தன் தூதுவர்களை உதவி பெறுவதற்காக அனுப்பிய நாடு எது?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பிரான்ஸ். அடுத்த வினா, பஸ்ஸின் உடன்படிக்கை கையெழுத்திட்டவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. பஸ்ஸின் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டாம் பாஜிராவ். அடுத்த வினா, காரன்வாலிஸ் திப்பு சுல்தான் மீது போர் தொடுத்த ஆண்டு எது? காரன்வாலிஸ் திப்பு சுல்தான் மீது போர் தொடுத்த ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கிபி 1790. அடுத்த வினா, பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்டது எந்த ஆண்டு? பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்டது எந்த ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கிபி 1813. அடுத்த வினா, நான்காம் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்றது எந்த ஆண்டு? நான்காம் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்றது எந்த ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 1817. அடுத்த வினா, ரயத்து வரி முறையை வருவாய்த்துறையில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ரயத்து வாரி முறையை வருவாய்த்துறையில் அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஹேஸ்டிங்ஸ் பிரபு. அடுத்த வினா, வங்காள குத்தக சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? வங்காள குத்தக சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஹேஸ்டிங்ஸ் பிரபு. அடுத்த வினா, ஹேஸ்டிங்ஸ் பிரபு காலத்தில் வெளிவந்த வட்டார மொழி செய்தித்தாளின் பெயர் என்ன? ஹேஸ்டிங்ஸ் பிரபு காலத்தில் வெளிவந்த வட்டார மொழி செய்தித்தாளின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சமாச்சர் பத்திரிகை. அடுத்த வினா, பட்டய சட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் ஆங்கில அரசால் நிறைவேற்றப்பட்டது? பட்டய சட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் ஆங்கில அரசால் நிறைவேற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மார்குவிஸ் ஹேஸ்டிங்ஸ். அடுத்த வினா, மராத்தியர் கூட்டமைப்பை ஏற்படுத்திய பேஷ்வா யார்? மராத்தியர் கூட்டமைப்பை ஏற்படுத்திய பேஷ்வா யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டாம் பாஜிராவ். 55 வினா, வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டத்தை நீக்கியவர் யார்? வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டத்தை நீக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மார்குவிஸ் ஹேஸ்டிங்ஸ். அடுத்த வினா, இந்தியர்களின் கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுதோறும் 1,00,000 ரூபாய் ஒதுக்கிய சட்டம் எது? இந்தியர்களின் கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுதோறும் 1,00,000 ரூபாய் ஒதுக்கிய சட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1813 பட்டய சட்டம். கடைசி வினா, ரயத்து வாரி முறை எந்த மாகாணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ரயத்து வாரி முறை எந்த மாகாணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சென்னை. நண்பர்களே, நீங்கள் நம்ம 8ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து முக்கியமாக ஒரு 57 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோ சந்திப்போம்.